ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்த்டே ஷாப்பிங் vlog தான். யாருக்கு அப்படின்னா பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுது. நம்ம வந்து பர்த்டே வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 days இருக்கு. இப்பவே எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இப்பவே கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போகுது. அப்போ பசங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்கிறது இந்த மாதிரி வந்து டெய்லர் வந்து பிஸியா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம். நாங்க எந்த கடைக்கு போறோம், என்னது போய் வாங்குறோம், என்ன ட்ரெஸ் பாப்பாக்கு எடுத்திருக்கோம், பாப்பாங்க வா அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோல ஃபுல்லா காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு எதுக்குடி சரிங்களா? சரி, ஓகே. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அங்க தம்பி கிளம்பிட்டாங்க. சார் வாங்க. யாருக்கு சார் ட்ரெஸ் எடுக்க போறோம்? எனக்கு. அதான் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லயும் பிள்ளைங்க நினைச்சுக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு எடுக்க போனா அடுத்து நான் எனக்கு தான் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து அப்படி ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே அப்படி பழக்கி விட்டுட்டோம், ஒரு பிள்ளைக்கு எடுத்தா சமமா எல்லா பிள்ளைக்கும் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து நல்லதா அந்த ஐடியா வந்து பேடா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா நம்ம ஈக்குவலா இருக்கணும் பசங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து இருக்கிறவங்க எடுப்பாங்க, இல்லாதவங்க என்ன செய்வாங்க பாத்தீங்களா? ஏன்னா அடுத்து வந்து அவன் பர்த்டே அப்ப இவளுக்கு கிடைக்கும்ல, அதனால இப்பவே விட்டு போட்டு வைக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்படி கண்டினியூவா பாருங்க. சாயங்காலமே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருட்டாயிடுச்சு, இருட்டாக போகுது. ஹஸ்பண்ட் வந்து வேலை முடிஞ்சு வந்துதான் இப்போ நாங்க கிளம்பி போறோம். எந்த கடைக்கு போறோம் அப்படிங்கறது அப்படி வீடியோ கண்டினியூவா பாருங்க. நாங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போற கடை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்னத்துறை தான். நான் வந்து இப்போ எங்க ஊர்ல சின்னத்துறை வந்ததுல இருந்து அங்கதான் எனக்குமே சாரீஸ் எடுக்கிறேன். என்னோட சாரீஸ் எல்லாமே பார்த்து கேக்குறீங்க எந்த கடையில எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து சின்னத்துறையில தான் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். காமிடா, ஒரு சைஸ் வச்சு பாப்போம். இப்படி இது அது கரெக்ட் சைஸா? பாப்பாவுக்கு வந்து ரெடிமேட்ல பார்த்தோம், அந்த அளவுக்கு வந்து கலர் கலெக்ஷன் எதுவுமே நல்லா இல்ல. சரி ஓகே, மெட்டீரியலா எடுத்து தச்சிடலாம் அப்படின்ட்டு அடுத்து மெட்டீரியல் பாக்குறதுக்கு தான் வந்தோம். பிளவுஸ் இது எல்லாமே சட்டை எல்லாம் கான்ட்ராஸ்டா வருமா? எப்படி இருக்கு கான்ட்ராஸ்ட்? காமிங்க. இதுக்கு இது என்ன வருதுன்னு காமிங்க. சட்டை பிடிச்சிருக்காடா? அது இது பியூர் துணி சாஃப்டா இருக்கு. ஆனா குழந்தைங்க வளர்ற பிள்ளைங்களாண்ணா எடுத்தேன் ஒரு பர்த்டேக்கு இவளுக்கு அந்த மாதிரி தான் எடுத்தோம். அனுமான் இல்ல அதான் வச்சு இப்போ இது பண்ணலாம், இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தி. இப்போ அவங்க காமிச்சது எல்லாமே ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளவு ரேட் எடுக்கிறது வந்து வேஸ்ட். பாப்பாவோட லாஸ்ட் பர்த்டே வீடியோ பாருங்க, அதுல ஒரு பிங்க் கலர் கொடுத்துருப்பா, அது வந்து ஒரிஜினல் பட்டு தான். ஆனா அடுத்த வருஷத்துக்கு அது போட முடியாம ஆயிரும், அதனால அது வேஸ்ட்னு அந்த மாதிரி நான் பாக்கல. இது எப்படி இருக்கு? அதுல இது அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா, டார்க்கு.
கலர் டிஃபரெண்டா இருக்குது. மீட்டர் அதுல பிக்ஸ் ஆயிட்டு அப்படிதானே. பாருங்கப்பா. ஆனா இதை விட அது கொஞ்சம் நல்லா பிரைட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஷாப்பிங்கை முடிச்சுட்டேன். இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுட்டோம். இப்போ பில்லு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பி ரெண்டுதான் வீட்டுல போய் என்னன்னு பாக்கலான்னு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் வந்து அந்த காருக்குள்ள டோக்கனை கொடுத்து போயிருக்காங்க. அதுக்குள்ளே போய் நம்ம சாரீ வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கோம். அவங்க வந்தோடனே நல்லா இருக்கான்னு கேட்போம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை ஆட்டியை போட்டு வாங்கி என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அழகா இருக்கா? இந்த சைடு இருக்கிறது இருக்கும். எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில்டு. ப்ளைன் எல்லோவா? எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சுலாம். ஓகே ஃப்ரெண்ட், பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ உங்ககிட்ட நான் என்ன ட்ரெஸ்ங்கிறத காமிக்கிறேன். என்ன ஒண்ணுன்னா, நான் ஒரு saree எடுக்கணும்னு போனேன். அது மட்டும் தான் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம எப்பவுமே ஒரு மாடல் பாக்குறோம் அப்படின்னா அது வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாடல் கிடைக்காது. இப்போ அது மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கறத பாக்கலாம். பாப்பாவுக்கு வந்து வெஸ்டர்ன் வந்து எனக்கு எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பேண்ட் ஷர்ட்டுங்கிறத விட பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னாலே அந்த பட்டுப்பாவடை தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு வந்து முன்னாடி வந்து பேண்ட் ஷர்ட் தான் விரும்பிட்டு இருந்தா. இப்போ நான் வந்து அவளுக்கு பட்டுப்பாவடை போட்டு அப்படி பழக்கம் காமிச்ச உடனே இப்ப பாப்பாவுக்கு வந்து பட்டுப்பாவடை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து சொல்றேன்னு இல்லையா, அவளே அம்மா போகுமா பட்டுப்பாவடை எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறா. அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாவுமே பெண் குழந்தைங்க அப்படின்னாலே அந்த பட்டுப்பாவடை சட்டை அதுதான் அழகு. இப்ப என்ன ட்ரெஸ்ன்னு பார்ப்போம். பாப்பாவுக்கு வந்து எப்பவுமே வந்து 2 ட்ரெஸ் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து ஒன்னு பாப்பா வந்து மார்னிங் போடுவா, அதுக்கப்புறம் ஈவினிங் போடுவா, அந்த மாதிரி எடுப்போம். இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா 3 ட்ரெஸ் ஆயிடுச்சு. நீங்களே பாத்துருப்பீங்க வீடியோல. ரேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா பட்டுப்பாவடை வந்து 10,000 அந்த மாதிரி, கிளாத் மட்டுமே அந்த மாதிரி ரேட்ல இருக்கு. இது வந்து ரேட் கம்மியில பாத்தீங்க அப்படின்னா 3 ட்ரெஸ் எடுத்தோம். என்னென்னங்கறத பாக்கலாம். இதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அண்ணன் வந்து செலக்ட் பண்ணது. செலக்ட்னா அவன் காசு சேர்த்து வச்சு அவங்க அண்ணன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ். மத்த 2 வந்து அவங்க அப்பா எடுத்தாங்க. அதுல வந்து நான் 3 ட்ரெஸ் காமிக்கிறேன். அதுல வந்து அவங்க அண்ணன் வந்து என்னது எடுத்திருப்போம் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூ கலர். ப்ளூல வந்து நம்மளுக்கு ஸ்கை ப்ளூ, அதுல கொஞ்சம் டார்க்கான ஸ்கை ப்ளூல பார்டர் வந்திருக்கு. இதே அதாவது இந்த பார்டர் கலர்லயே நம்மளுக்கு வந்து மேல சட்டை வருது. இது வந்து தாவாணி டைப் கிடையாது, இது வந்து பட்டு பாவாடை தான். அதுக்கப்புறம் 2 பாத்தீங்க அப்படின்னா தாவாணி டைப். ஒன்னு வந்து இது வந்து எல்லோ கலரும் சொல்லலாம், ப்ளீச் கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா எல்லோ தான் மேக்ஸிமம், எல்லோ மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு அந்த கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆஷ் கலர். இதுல ஆஷ் கலர். இதுக்கு வந்து தாவாணி பாத்தீங்க அப்படின்னா ஆஷ் கலர். ஆஷ்ல வந்து கிரீன் ஷேட் மாதிரி அடிக்கும். நம்மளுக்கு நேர்ல எப்படி அடிக்கி, கேமரால எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒண்ணு. இதுக்கு வந்து மேல சட்டை பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆஷ் கலர்ல வரும். இதுவும் சூப்பரா இருக்கு. இது வித்தியாசமான கலர். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிள்ளைங்க வந்து இப்போ வந்து உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு கலர் வித்தியாசமா சொல்றாங்க. இது பர்பிள் கலருங்காங்க, நம்மளாம் இது வந்து வாடாமல்லி கலர், கத்திரிப்பு கலர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கலர்ல டார்க் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நவாப்பழ கலர். டார்க் நவாப்பழ கலர்ல இதுக்கு பார்டர். இதுல பாத்தீங்கன்னா நவாப்பழ கலர்ல தாவாணி. இது வந்து குழந்தைங்களுக்கு உண்மையாவே சூப்பரா அழகா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இதான் பாப்பாக்கு எடுத்துட்ட ட்ரெஸ் எல்லாம். இதுல வந்து எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க அண்ணன் வந்து இதுல எது வந்து எடுத்திருக்கான் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.